தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, ஈரோட்டில் காரில் சென்ற தம்பதியை வழிமறித்து வெட்டிய கும்பல். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரியாஸ் இணைப்பில் இணைக்கிறார். ரியாஸ், ஈரோட்டில் காரில் சென்ற தம்பதியினரை வெட்டியிருக்கின்றனர், தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். ஈரோடு அடுத்துள்ள நசியனூரில் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் குடும்பத்துடன் காரில் சென்று கொண்டிருந்த சேலத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஜான் என்கின்ற சாணக்கியன் மர்ம கும்பலால் தற்போது வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாநகர் பிச்சிப்பாளையம் பகுதி SM காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ஜான் என்கின்ற சாணக்கியன். இவர் மனைவி ஆகியோருடன் அதாவது திருப்பதி குடியிருந்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் அவர் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜான் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. பிச்சிப்பாளையம், அன்னதானப்பட்டி, செவ்வாய்ப்பேட்டை உள்ளிட்ட காவல் நிலையங்களில் கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. தற்போது ஜான் என்கின்ற சாணக்கியன் பிச்சிப்பாளையத்தில் இருந்தாலும் அவர் தற்போது இந்த வழக்குகள் தொடர்பாக திருப்பூரில் இருக்கக்கூடிய மனைவி ஊரான திருப்பூரில் பெரியபாளையம் பகுதியில் குடியிருந்து வருகிறார். அவரும் தன்னுடைய மனைவியுடன் காரில் சென்று கொண்டிருந்த போது ஒரு மர்ம கும்பல் ஒன்று அவரை வழிமறித்து சரமாரியாக வெட்டியது. இதில் சம்பவ இடத்திலேயே ஜான் துடித்து இறந்தார். மனைவி சரண்யா அதனை கணவனை காப்பாற்ற முயன்ற போது அவரும் படுகாயமடைந்தார். அவர் பொறுத்த வரைக்கும் நசியனூரில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் சேலத்தை பொறுத்த வரைக்கும் அன்னதானப்பட்டியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் வழக்கு ஒன்றிற்காக கையெழுத்து போட்டுவிட்டு ஜான் தற்போது காரில் சென்று கொண்டிருந்த போதுதான் இந்த சம்பவமானது நடைபெற்றுள்ளது. குறிப்பா தேசிய நெடுஞ்சாலையில் இந்த சம்பவமானது பட்டப்பகலில் நடைபெற்றுள்ளது. அவர் திருப்பூரில் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அந்த வழிமறித்த மர்ம நபர்கள் ஈரோடு அடுத்த நசியனூர் பகுதியில் அவர்களுடைய காரை பின்தொடர்ந்து வந்த மற்றொரு காரில் வந்தவர்கள் காரில் மோதி காரை நிறுத்தி அங்கிருந்து காரில் ஜானை இறங்க சொல்லி சரமாரியாக வெட்டினார். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த கொலை சம்பவத்தை தடுக்க முயன்ற அவருடைய மனைவி சரண்யா கைகளில் வெட்டப்பட்டு தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விரைந்து வந்த காவல்துறையினர் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. சம்பவம் தொடர்பாக ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டார். இந்த சூழ்நிலையில் காரில் தப்பி ஓடிய அந்த கும்பலை பிடிக்க காவல்துறை அந்த கொள்ளை கும்பலை பின்தொடர்ந்து சென்றார். இந்த சூழ்நிலையில் பெருந்துறை அருகே இந்த காரில் சென்றவர் 3 நபர்களை வந்து துப்பாக்கி சூடு நடத்தி தற்போது பிடித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் இந்த கொலை வழக்கு தொடர்பாக 4 பேரை காவல்துறையினர் தற்போது பிடித்துள்ளனர். இதில் 3 பேரை துப்பாக்கி சூடு நடத்தி தற்போது பிடித்துள்ளனர். பிடிப்பட்ட 3 பேரும் பெருந்துறை அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறாங்க. இந்த கொலை செய்யப்பட்ட ஜான் ஏற்கனவே சேலத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி செல்லதுரை என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளி ஆவார். இந்த சூழ்நிலையில் தற்போது பழிக்கு பழி தீர்க்கும் வகையில் கொலை செய்யப்பட்ட ரவுடியின் உறவினர்கள் தற்போது இவர்களை கொலை செய்திருக்கலாம் என தற்போது தெரிய வந்துள்ளது. காவல்துறையினர் தற்போது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த கொலை வழக்கு தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தி பிடித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.